அடிமை சாசனத்தை விட்டு வெளியே வாருங்கள், நீங்க வந்து கூஜா தூக்கியா இருக்காதீர்கள் பிஜேபிக்கு அப்படின்னு நான், அவரை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், அவரை சார்ந்த அமைப்பு செயலாளர்கள், அவரை சார்ந்த கட்சியினர் எல்லாம் சொல்லி சொல்லி அதான் கோச்சிட்டு வெளியே வந்தோம். நானு, கூப்பா கிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர், எனது அன்புக்குரிய சகோதரர் ஜெய்செட்டி பிரபாகரன்லாம். இன்னைக்கு அதனுடைய வெளிப்பாடு மிகவும் அவமானப்படுத்தப்பட்டு, கேவலப்படுத்தப்பட்டு, அசிங்கப்படுத்தப்பட்டு, அவர் என்னமோ பிரதமர் வானத்திலிருந்து கூச்சிருக்க மாதிரி, பார்த்தவருக்கும் மரியாதை இல்லை, பார்க்க அனுமதி கேட்டவருக்கும் மரியாதை இல்லை. ஏன்னா நான் அனுமதி வாங்கிட்டு ஸ்டைலா போய் நின்னவரை ஒரு செகண்ட்ல துரத்திட்டாரு. போய் அந்த கியூல நிக்க வச்சு துரத்தி அனுப்பிச்சிட்டாரு. அவருக்கு அசிங்கமா போச்சு, சேலம் போயிட்டாரு. இவருக்கு அனுமதியே கொடுக்கல, இவருக்கு ஒரு மாதிரி அசிங்கமா போச்சு. எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறது? எனக்கும் தன்மானம் இருக்கிறது. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. நம்ம ஈன்றவளுக்கு அதுவே நாம் தரும் மகிழ்ச்சி. நரம்போடு பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சின்னு பாடின மாதிரி நேற்று தான் எங்க அண்ணன் ஓபிஎஸ் மிக தெளிவா சொல்லியிருக்காரு. தன்மானம், எனக்கும் தன்மானம் இருக்கிறது, பாராட்டுக்குரியது, வரவேற்கக்கூடியது. அங்கிருந்து வெளியே வந்ததை மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். எனக்கு என்னன்னா, நேற்று கொஞ்ச நேரம் பிரஸ்ல பண்ருட்டியார் அண்ணனும் இவரும் பிரஸ் சந்திச்சு காரணங்களை சொல்லியிருக்கோம். மக்களிடத்துல தப்பு பண்ணிட்டேங்க, ரொம்ப நாளா பிஜேபி கூட பயணம் செய்ததை நினைத்து நான் வருந்துகிறேன், சொல்ல வந்த அவமானங்களை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்கள், இந்த அசிங்கங்களை எல்லாம் தாங்கி கொண்டிருந்தேன், முடியாம அவர்களே வெளியில அனுப்பினார்கள், நான் வெளியில வந்துட்டேங்க, அவரோடு சேர்ந்ததுக்காக அம்மா வழியில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கணும். பண்ருட்டியாரும் விவரிச்சிருக்கணும். ஆனா வேக வேகமா வந்து பிரஸ்ஸை பார்த்துட்டு நாங்க வெளியேறுகிறோம், அதுதான் எங்களுக்கு தீர்மானம் சொன்னாங்க. எனிஹோ